Right turn, squad B, left turn. All praises belong to the Supreme Authorizer, Allah subhanahu wa ta'ala, and His peace and blessings be upon our beloved Prophet Muhammad sallallahu alayhi wa sallam and his companions, and especially those who are gathered in this spectacular occasion, alhamdulillah. First of all, I invite our friend Muhammad Fazil Atai to welcome our Chief Dignity. Our Chief Dignity is the best personality in Kambam, Mr. Sheikh Ali sir. Welcome you to our beautiful premises. At next is the perfect time to start the program. Squad, take position. Attention, stand at ease. Attention, stand at ease. Attention. I invite our friend Muhammad Maulana Abdul Samad Atai to recite holy verses. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا. Translation of the divine verse. Ya ayyuhal muzammil, oh you wrapped in the garments. Qumil layla illa qalila, stand to pray all the night except a little. Nisfahu aw inqus minhu qalila, half of it or a little less than that. Aw zid alayhi wa rattil al-Qur'ana tartila, or little more than that, and recite the Holy Qur'an style and slow. Inna sanulqi alayka qawlan thaqila, verily we send down to you a weighty words. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Jazakallah Samad Atai. May Allah will increase you in your talent. Ameen. At next, I invite our singing crew of Atai Arabic and VAO Exam Training Academy to sing Tamil Thai Valtu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நீராடும் கடலொடுத்த நிலமடைந்த கலிலொழுகும் சீராடும் வதனமென திகழ் பரந்த கண்டமிதில் திரைக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்கசிரே திரைநுதலும் தனித்தலமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறக்க இருந்த பெரும் தமிழங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuhu. At next, I invite a great motivational speaker of grade 3, Tawfiq Atai, to give motivational speech to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. ஒருவருடைய வாழ்வில் வாய்ப்பு கதவு என்பது ஒரு முறைதான் தட்டும். அந்த வாய்ப்பு கதையுடைய சாவி என்பது நம்முடைய கையில் தான் இருக்கும். அதை அந்த நேரத்தில் நாம் திறக்கவில்லை என்று சொன்னால் அந்த வாய்ப்பு கதவு நமக்கு பின் சென்று விடும். அதே போன்றால் ஒரு காட்டில் ஒரு தவளை ஒன்று வாழுது. அந்த தவளை ஒரு குழிக்குள்ளே விழுந்துருது. அதுவும் கத்தி பார்த்து அந்த தவளை யாராவது வருவாங்களா? எல்லா விலங்கு வருது, பார்த்துட்டு போயிடுது. எல்லா விலங்கு தவளை கத்தமோ விலங்கு வருது, பார்த்து எதுவுமே சொல்லாமல் போயிடுது. இந்த மறுநாள் அந்த காப்பாற்ற வந்த விலங்கு, காப்பாற்ற போதாமல ஒரு விலங்கு, அதுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குழிக்குள்ள இந்த தவளை வெளியே போய் நல்லா விளையாண்டுட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த காப்பாற்றாத விலங்கு எல்லாம் ஒரே தோணுது, எப்படிதான் இது வெளியே வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு பதில் தெரில. போய் அந்த தவளைகிட்டே கேட்போன்னு போய் கேட்குறாங்க. ஆக அந்த தவளை மனசுக்குள்ள ஒன்று நினைக்குது, ஏண்டா காப்பாற்றும் போது காப்பாற்றுங்க கத்தும் போது ஒருத்தர் வரல, இப்போ நான் எஞ்சி வழியே வந்தோன்னே எப்படி வந்தீங்க, எப்படி முடிஞ்சவன் கேட்குறாங்க. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம் முயற்சி செய்யும் போது ஒருவனை பார்த்து உன்னால இது முடியுமாடா, நீ ஏன் இந்த வேலையை பண்ண போய் வேற வேலையை பான்னு சொல்லுவாங்க. அதே நம்ம அந்த முயற்சியில் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால்
நீ அப்பவே தெரியும்பா நீ வருவன்ட்டு. அது சொன்னாங்களே உனக்குலாம் இதெல்லாம் இந்த வேலைலாம் தெரியாதுன்ட்டு, நீ அப்பவே தெரியும்பா நீ அல்லாஹ் வருவன்ட்டு. அதே போன்று இந்த உலகம் அந்த முயற்சி செய்யும்போது ஒருத்தன் ஏளனமாக பேசுவான், குறையோடு பேசுவான். அந்த விஷயத்தில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குறை சொன்னான் அல்லவா அவனே நம்ம புகழ்ந்து பேசுவான். அதே போன்று அந்த தவளை அந்த குழிக்குள்ள விழுந்துருந்துச்சு, அந்த காப்பாற்ற முடியாத விலங்குகள் எல்லாம் போய் கேட்டுச்சான். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பசியால் நானே குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழிப்புல இருந்து. அது குதிச்சுக்கு இருந்தோடனே என்னோட எதிரியான பாம்பு உள்ளுக்கு வந்துச்சு. பாம்பு என்னை சாப்பிடுறதுக்கு வந்தோன்னு அந்த கழுத்தை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அந்த பாம்பு என்னை எப்படியோ சாப்பிட்டுலாம் இந்த முயற்சி பண்ணுச்சு. அந்த பாம்புடைய தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த பாம்பு எப்படி வெளியே போச்சு அதே போல நானும் அதனோட சேர்ந்து வெளியே வந்துட்டேன். இப்படித்தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லிச்சு. அப்ப அந்த தவளையோட முயற்சி நம்ம நினைச்சு பார்க்கணும். என்னதான் நம்மளுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையா இருந்தாலும் அதை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி அந்த தவளையுடைய சிந்தனை இருக்கல்லவா. அதே போன்றுதான் நமக்கு பல முயற்சிகள், பல இன்னல்கள், பல தோல்விகள் இருந்தாலும் நம்ம அதை நாம் ஒரு வென்றாக நம்ம காட்ட வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். இந்த விஷயத்தை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, வைரமுத்து ஒரு அழகா என்று சொல்லுவார். வாழ்க்கை ஒரு விஷயம் சொல்லுவாரு, நம் வாழ்க்கை என்பதே ஒரு வாய்ப்பு தான். இந்த வாழ்க்கையில நாம் வாய்ப்பை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் பிறகு அந்த வாய்ப்பை நம்மளை தட்டிவிட்டு சென்றோம் என்று வள்ளுவர் சொல்லுவார். வைரமுத்து சொல்லுவார். ஆகவே நம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய வாய்ப்பு என்பது நம்ம கிட்டதான் இருக்கும். அதை தேடி அது நம்ம கிட்ட வராது. அதை தேடி நாம் போய் வளர்க்கணும். அந்த வாய்ப்பு நம்ம இடம் வந்து என்று சொன்னால் அதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakallah tawfiq ataying. May Allah be increasing your speaking talent. At next, I invite another motivational speaker, another great speaker of grade 1, Siddiq Hafiz, to give a hadith to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. சங்கை பொருந்திய சகோதரர்களே, வாரந்தோறும் ஒவ்வொரு விதமான ஹதீஸுகளை நாம் கேட்டு நம்மளுடைய வாழ்வில் பயனடைத்து கொண்டு வருகிறோம். அதே போன்று இந்த வாரமும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம். அன் கஅப் இப்னு உஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வஹ்லுருல் மிம்பர ஃபஹதர்னா, எல்லாரும் மிம்பர் படிக்கு அருகே வாருங்கள் என்று சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு, ஃபலம்மர் தகா தரஜத்தன், முதல் மிம்பர் படியில ஏறும் பொழுது கால ஆமீன், ஆமீன்னு சொல்றாங்க. பிறகு ஃபலம்மர் தகா தரஜத்தன் சானியத, பிறகு இரண்டாவது படியில ஏறும் பொழுதும் கால ஆமீன், ஆமீன் என்று கூறுகிறார்கள். ஃபலம்மர் தகா தரஜத்தன் சாலிசத்த, பிறகு மூன்றாவது படியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறும் பொழுது கால ஆமீன், ஆமீன் என்று கூறுகிறார்கள். ஃபலம்மா நஸல, பிறகு அவருடைய உபதேசத்தை முடித்துவிட்டு இறங்கிய பொழுது குல்னா, சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லகத் சமிஅனா மின்கல் யௌம ஷைஅன் மா குன்னா நஸ்மஅஹு, எல்லா நாளுமே நாங்கள் உங்களிடத்திலே கண்டிடாத ஒரு புதிய விஷயத்தை இன்று நாங்கள் கண்டோமே அப்படின்னு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஜிப்ரீல அரதலி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஃபகால, அவர்கள் கூறினார்கள், பாதமன் அஜரக ரமலான ஃபலம் யுக்ஃபர் லஹு, எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துவா செய்தார்கள். குல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன். ஃபலமா ரகிய சானியத்து, பிறகு நான் இரண்டாவது மிம்பர் படியில ஏறும் பொழுது கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பாதமன் ذுகிர்த இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக, உங்களுடைய பெயர் கூறப்பட்டும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவன் நாசமடையட்டுமாக அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் இரண்டாவது மிம்பர் படியில ஏறும் பொழுது பத்துவா செய்தார்கள். அதற்கும் குல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபலம்மா ரகிப சாலிசத்து, பிறகு நான் மூன்றாவது மிம்பர் படியிலே ஏறினேன். கால, அவர்கள் கூறினார்கள், பாதமன் அஜரக அபவைஹில் கிபர அவ் அஹதஹுமா ஃபலம் யுத்கிலஹுல் ஜன்னah,
உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ இருந்து அவனை சொர்க்கத்திலே நுழைக்க செய்யாதவர்கள் நாசமடையட்டுமாக அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3வது பத்துவா விட்டார்கள். அதற்கும் குல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? இன்னும் சில நாட்களிலே ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான மலக்குமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள். அவர்கள் பத்வா செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த பத்வாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த பத்வா என்பது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். 2வது பத்வா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கூறப்பட்டும் யார் நபி அவர்களுக்கு ஸலவாத் கூறவில்லையோ அவர்களுக்கு நாசமடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக ஸலவாத் கூற வேண்டும். அடுத்த 3வது பத்துவா, தாய் தந்தையில் ஒருவரோ இருவரோ இருந்து தன்னுடைய மகனை சொர்க்கத்திலே நுழைக்க செய்யாதவர்கள் நாசமடையட்டுமாக அப்படின்னு சொன்னார்கள். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். ஆக இந்த 3 விஷயங்களை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு வல்ல நாயகன் நல்லருள் புரிந்த அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakallah Hafiz. May Allah increase your speaking talent. At now we are entering to the main part of this program. It's the perfect time to host the flag. Yes, Siddiq Hamza. Flag salute. Honor. Pledge. Pledge. India is my country. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country. And I am proud of its rich and heritage. I should always strive to be worthy of it. I say goodbye, parents and teachers and all elders. Respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. India will be a prosperous land, rise my happiness. Jai Hind. And now it's the perfect time to hear the golden words from our chief dignity. I request Sheikh Ali sir to give some words to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலை பொழுதிலே உங்களை மாணவர்களை எல்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா புகழும் இறைவனுக்கு. மாணவ செல்வங்கள் எக்ஸாம் எழுதுவதற்காக வேண்டி செல்கிறீர்கள். முனைப்புடன் செயல்பட்டு நீங்கள்
நல்லபடியாக எக்ஸாம் பரீட்சையிலே வெற்றியடைய வேண்டும். வரலாறுகளிலே எந்த சமூகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறதோ அந்த சமூகம்தான் வாழ்க்கை உயர முடியும். நமக்கு முன்னுதாரணமாக நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட 2 பெண்கள் ஜட்ஜாக வந்திருக்கிறார்கள், ஒருவர் கோட்டாட்சியராக வந்திருக்கிறார். அவர்கள் பெண்கள் கல்வியில் முனைப்போடு செயல்பட்டதனால் வந்திருக்கிறார்கள். அதுபோன்று கேரளாவிலே ஆலிம்கள் மௌலானாக்கள் 50 பேர் அட்வொகேட்டுகளாக வக்கீல்களாக வந்திருக்கிறார்கள். அதுபோன்று அங்கே மௌலானா ஒருவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார் 23 வயசில். அதனால் மாணவ செல்வங்கள் முழுக்க மார்க்க கல்வியோடு இணைந்த உலக கல்வியையும் கற்று அதில் மேன்மை அடைந்து அரசு உத்தியோகங்களில் பெரும்பகுதி நம்முடைய மாணவர்கள் வர வேண்டும். அதுதான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமையாக இருக்கும். ஆகவே மாணவ செல்வங்கள், நீங்கள் மார்க்கத்தையும் கற்று உலக கல்வியையும் கற்று இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் எல்லோருக்கும் சேவை செய்ய வர வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Friends, I invite our Ustad Yusuf Azaruddin Ustad to give word of thanks. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதற்கான விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் 2 நாட்களில் வீட்டை நோக்கி செல்ல இருக்கிறாங்க. அதே போல் 10th 11th 12th மாணவர்கள் தொடர்ந்து மதரசாவில் இருந்து அவங்க அந்த பொது தேர்வுக்கான தயாராகவும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வீட்டுக்கு செல்லும் மாணவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருத்தராவுத்தர் காலேஜில் அரபிக் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் பங்கெடுத்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட் இப்பொழுது நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அன்பு குறித்த ஷேக் அலி அத்தா அவர்களுடைய கரங்களால் வழங்க இருக்கிறது. ஆரம்பமாக முதலாவதாக யஹியா ஷாகுல் அமீத் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக முகமது ஆசிஃப் அலி அத்தாயி அவர்களுக்கு ஷேக் அலி அத்தா அவர்களுடைய கரத்தால் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக முகமது மர்ஷத் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக அசன் தமீம் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். முகமது இசாக் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக அர்ஷத் அகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். சையத் முகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக நஃபீத் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக முகமது அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக முகமது ஜமீல் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக முகமது ரம்ஜான் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அடுத்தபடியாக அகமது அஃப்னான் அத்தாயி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும்.
ஜஸாகல்லாஹு கைரன் ஜஸா. அடுத்தபடியாக கம்பமதாயி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அஃப்சலுல் உலமா என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரிய கிருபையால் நம்முடைய கம்பம் கிளை அத்தாய் அரபிக் கல்லூரி மிக சிறப்பாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையிலே இந்த கல்லூரியை வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சிறப்பு விருந்தினராக ஷேக் அலி அத்தா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அல்லாஹ்வின் மீது மிகுந்த தவக்கலுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகம் காதலுடைய, வழிமாறுகளின் மீது அளப்பரிய ஒரு பாசமுடைய ஒரு மனிதர். தொடர்ந்து நம்முடைய மதரசாவை பற்றி ரொம்ப ரசித்து எல்லார்ட்டையும் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் நம்ம மதரசாவை பற்றி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாலிகான மனிதர். நம்முடைய அந்த சிறிய அழைப்பெற்று வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அத்தா அவங்களுக்கு அந்த மூக்கில் கூட அந்த பருவ மாதிரி இருந்துச்சு. நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அல்லாஹுடைய பெரிய ஃபலல் அவங்களுடைய அல்லாஹ் மேலே வச்சுருந்த அவங்களுடைய தவக்குல், அந்த மஜ்லிஸுகளை ஏற்படுத்தி அவங்க அல்லாஹ் மேலே அந்த தன்னுடைய அந்த இதை முறையிட்டு ரொம்ப லேசான முறையில் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுத்தான். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அல்லாஹ்வின் மீது சார்ந்த அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதர். அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளை கொடுக்கணும். நல்ல பொருளாதாரத்தில் பறக்கத் செய்யணும். அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் இன்னும் நல்ல பறக்கத் செஞ்சால் நான் நிறைய செய்வேன், மதரசாவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் அதை நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். இப்போ இந்த 9th மாணவர்கள் விடுமுறைக்கு செல்ல இருக்கிறாங்க. அவங்க செல்ல இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 7 பாயிண்ட் சொல்கிறேன். ஒவ்வொரு விடுமுறை போகும்போதும் சொல்வேன். ஆனால் சில மாணவர்கள், பல மாணவர்கள் அதை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுறாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல பேரை வீடுகளில் எடுக்கிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முதல் தகவல், நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதியுங்க, அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்க, எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, அவங்கள மூஞ்சி காட்டாதீங்க. முன்னாடி நம்ம இருந்திருப்போம், பெற்றோர்களை ஒரு இதுவாக நம்ம நடந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம மதரசாவுக்கு வந்துட்டோம், ஓத வந்துட்டோம். நமக்கு தெரியும் இறைவனுடைய பொருத்தம் என்பது தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கிறது, இறைவனுடைய கோபம் என்பது தந்தையுடைய கோபத்தில் இருக்கிறது. தாய்க்கு என்ன சிறப்பு, அவங்களுடைய துவா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாயிரும், எல்லா அறிவும் நமக்கு இருக்குது. அப்போ நாம் ரொம்ப பெற்றோர்கள்ட்ட கண்ணியமாக நடந்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம கண்ணியமாக நடந்துக்குவாங்க. இப்போ முதலாவது விஷயம் என்ன, அப்படி யார்கிட்ட என்ன நடந்துக்கணும், எப்படி பெற்றோர்களை ரொம்ப மதிக்கணும், அவங்கள்ட்ட கண்ணியமாக நடக்கணும். பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம அத்தாவுடைய அத்தாமா இருப்பாங்க, அல்லது அம்மாவுடைய அத்தாமா இருப்பாங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க, எல்லார்ட்டையும் ஒரு ரெஸ்பெக்டாக நடக்கணும். வந்தபோது அப்படியே நம்ம மூஞ்சி காட்டிட்டு உட்காந்துருக்கிறதோ அல்லது அவங்கள கண்டு காணாமல் இருக்கிறதோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ முதலாவது விஷயம் இது. என்ன ஜமீல், ஃபாலோ பண்ணல? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. பொதுவாக ஒரு குற்றம் இருக்குது சமூகத்தில், இந்த ஆலிம் சாக்கள், இந்த ஓதக்கூடிய மாணவர்கள் 4 பேரை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு போவாங்க. நீங்க பாருங்க, அப்படி இருக்குது. இப்போ நாம யாரை பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட, சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா, மாமா வந்திருக்காங்களா, மச்சான் வந்திருக்காங்க, யார் வந்தாலும் வீட்டுக்கு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க, நம்ம இருக்கணும். இந்த வயசுல இருக்கிற வெளியே இருக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு அந்த பண்பு இல்லை. அவன் தான் வர்றதே தெரிய மாட்டுது, வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி போனாலும் சரி தெரிய மாட்டுது. காரணம், அவன் வேற ஒரு உலகத்துல, செல்போன்ற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒழுக்கமான முறையில் யாரா வந்தாங்கன்னா சலாம் சொல்லி முகமலர்ச்சியோட என்ன செய்யணும், சொல்லணும். ரோட்ல போறோம், மொஹல்லால 4 பேரை பார்க்கறோம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அதுக்கு கூச்சப்பட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே குறுன்னு பார்க்க கூடாது. சொல்றது புரியுது? அப்ப 2வது விஷயம் என்னது, சையத் முகமது என்ன பண்ணணும்? 2வது விஷயம் என்ன, சலாம் சொல்லணும். யாரை பார்த்தாலும் நம்ம சொன்ன, ஏற்கனவே சலாம் சொல்றது சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீஸுகள் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்து 3வது விஷயம், வாகனங்களை வேகமா ஓட்டக்கூடாது.
அது பைக்காக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும். சப்போஸ் சில பேர் கார் ஓட்டுறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அந்த வயசுலாம் வரல, இருந்தாலும் ஆர்வம் எதை இது பண்ணாலும் நிதானம் ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அல் அனாத்து மினல்லாஹ். என்ன அர்த்தம்? நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். வேகம் என்பது, அவசரம் என்பது யாரிடமிருந்து உள்ளது? இப்போ நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம், நம்ம பெற்றோர்களை கூட்டிகிட்டு போகிறோம், அம்மாவுக்கு நிதானமாக போகணும். நமக்கு பைக்கு கிடச்சிருச்சு, ஒரு வண்டி கிடச்சிருச்சு, நம்ம ஒரு பெரிய ஹீரோ, நம்ம ஒரு பெரிய பைக் ரேசருன்னு சொல்லி மிக வேகமாக போகிறதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துக்கு ஆளாயிரும். தினமும் இன்னைக்கு ஆக்சிடென்டால் மரணிப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளையும் கொடுக்கணும். போன வருஷம் நம்ம மதரசால ஒரு 7ஆம் சுமரா மாணவர் ஓதனார், உங்களுக்கு தெரியும், ரிலா. ஓதி முடிச்சு 2 மாதம்தான் ஆச்சு, பிகாம் சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு, எம்பிஏக்கு அப்ளை பண்ணிட்டாரு. ஒன்றும் இல்லை, மகரிப் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போயிருக்கிறாரு. அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி திடீர்னு நடுவில் எதை என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஆடோ என்னமோ வந்திருக்குது, டக்குன்னு பிரேக் போட்டாரு, கீழே விழுந்தாரு, மவுத், ஸ்பாட்டில் மவுத். ஒரு ஆலிம் முடிச்சு 2 மாதம்தான் ஆச்சு. எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. இப்போ இதனால் எதனால் வந்துச்சு? கொஞ்சம் நிதானம். இங்கேருந்து இந்த ஏரியா வரைக்கும் போகிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். வண்டி எடுத்தால் சர்ன்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு ஃபுல் ஃபோர்ஸு. நான் உற்சாகமார்கள்ட்டே சொல்லிட்டு இருப்பேன், வேகமாக போகாதீங்க, மெதுவாக போங்க. என் கூடலாம் வந்தால் நான் மெதுவாக தான் போவேன். யூசுப் உஷா கூட சொல்லுவாங்க, மெதுவாக போகிறீங்க உஸ்தாத் அப்படின்வாங்க. ஏன்னா நம்முடைய உயிர்ன்றது விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? நம்முடைய உடல் உறுப்புகளை விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப கவனமா. 3வது விஷயம் என்னதுமா? 3வது விஷயம் என்னது? வாகனங்களை நிதானமாக அதை ஓட்டணும், அதில் வேகத்தை காட்டக்கூடாது. 4வது விஷயம், 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகணும், பள்ளி தொடர்பில் இருக்கணும். ஃபஜ்ரே கலா ஆகக்கூடாது. எப்பயுமே பள்ளி, முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான். யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறாரோ அவர் காஃபிராகி விட்டார்னு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு விஷயத்தை விட்டா அதை இறை நிராகரிப்புன்னு நினைச்சாங்கன்னா அது தொழுகையை வெறது தான். அதனால என்ன செய்யணும்? தொழுகையை கரெக்டா என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். எத்தனாவது விஷயம்? 4வது விஷயம். 5வது விஷயம், நம்முடைய உடைகள் தோற்றங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. கண்ட மேனிக்கு போயிட்டு 2 நடுவில் மட்டும் கிரவுண்டு மாதிரி முடி வச்சுட்டு சுற்றி கரண்டிடுறது, அல்லது தொப்பியே போடாமல் இருக்கிறது, அல்லது ஜுப்பா போடாமல் ஒரு மாதிரி கண்ட மேனிக்கு ட்ரெஸ்ஸு போடுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய தோற்றங்கள் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும். இப்போ நீ தொப்பி என்ன செய்யக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் அந்த மாதிரி உலகத்தினுடைய பேய் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும். இங்க இருக்கும் போது அவுளியா மாதிரி இருக்கிறாங்க, கரெக்டா இதுக்கு போகும்போது என்ன செஞ்சிடறாங்க, தொப்பியை கழட்டிடுறாங்க, ஃபேன் ஷர்ட்டு போட்டுடுறாங்க, கண்டமேனிக்கு பார்க்கவே முடியல. நானும் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா சலாம் கூட சொல்ல மாட்டேன். நம்ம போன வருஷம் 7ஆம் சுமரா முடிச்ச மாணவர்கள் ஒரு நிக்காஹில் பார்த்தேன், சில பேர்லாம் ஃபேன் ஷர்ட்டு போட்டு வந்தாங்க. நான் ஏறெடுத்து கூட பார்க்கல, அவங்க சலாம் சொன்ன வந்தாங்க. எனக்கு அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. என்ன ஒரு அமைப்பு, எதுக்கு தோற்றத்தை மாற்றணும்? அது என்ன அழகுன்ற, அதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கிழமை மாதிரி இருக்கணும்னு சொல்லலை, வயசானவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லலை. சொல்லுவாங்க, என்னப்பா உங்களுக்கு வயசாச்சு, அம்மா சொல்லுவாங்க, ஃபேன் ஷர்ட்டு போடுப்பா, இருக்கிற ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு நல்லா இது பண்ணு, சின்ன பையன் தானே, ரைட்டு தான், ஃபேன் ஷர்ட்டு என்ன செய்யறாங்க, நல்ல ஜுப்பாக்கள். இதை பற்றி நம்ம கிளாஸில் 1 மணி நேரம் பாடமே எடுத்துருக்குறோம் 1ஆம் சுமரால. அப்போ என்ன செய்யுங்க, ஜுப்பா ஃபேண்ட்டு போடுங்க, நல்ல அழகான ஜுப்பா எடுத்து போடுங்க, ஃபேண்ட்டு போடுங்க, அழகான ட்ரெஸ்ஸு போடுங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கந்தரகோலமாக டிஷர்ட்டை போட்டுட்டு டவுசர் உள்ளே தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படிலாம் போடக்கூடாது. நீங்கள் போட மாட்டீங்க, எல்லாமே பெரிய அவுளியாக்கள். இருந்தாலும் என்ன செய்கிறேன், நான் ஒரு வலியுறுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் அது கரெக்டாக இருக்கலாமா? எத்தனாவது விஷயம் சொல்லியிருக்கேன்? அடுத்த 6வது விஷயம், ஃபோன்களுக்கு அடிமையாகாது. ஃபேஸ்புக்குகளில், ரீலில், அதே மாதிரி வாட்ஸ்அப்புகளில் தேவையற்ற மெசேஜுகள். இப்போ ஜும்ரா குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு டொடக்குன்னு மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆபத்திற்குரிய விஷயம். பேரண்ட்ஸை பார்த்து பயப்படுற மாதிரி. அது மாதிரி கேமில் அடிக்ஷனாக இரவு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறது. சத்தியமாக சொல்கிற, ஃபஜ்ர்லாம் தொழுகவே முடியாது. அப்போ நாம் ஃபோனில் அடிமையாயிடக்கூடாது. இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியாது. கேன்சரில் போய் விட்டுரும், மூளையில் கட்டி வந்துடும், கண்களில் பாதிப்பு ஏற்பட்டுரும்,
மனநல நமக்கு பாதிச்சிடும். ஏன்னா பைத்தியம் மாதிரி ஆயிரும். நீங்கள் பாருங்கள், இந்த நைட் நேரத்தில் கேமில் அடிக்ஷனாக உட்காந்துருக்கும், பைத்தியம் மாதிரியே இருப்பான். இப்போ அது ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், அவனுடைய எண்ணங்களை மாற்றிடும். அதனால் ஃபோன் விஷயத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. என்றைக்கே நம்ம லீவுக்கு போகிறோம், ஒரு மாதம் இருக்கிறோம், யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதில் அடிக்ஷன் ஆகி ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த ரமலான் மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், அதே மாதிரி இந்த சினிமாக்கள் அப்பா நம்ம மதரசா விட்டு போயிட்டோம், எல்லா படத்தையும் நம்ம கதா செய்யலாம் அப்படின்னு கதா செஞ்சிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ், லா துத்துபிஉன் நதரத்த அந்நதரத்த, ஒரு அந்நிய பெண்ணை ஒரு பார்வை பார்த்தால் இரண்டாவது பார்வை பின்தொடராதீர்கள். முதல் பார்வை உங்களுடையது, இரண்டாவது பார்த்த உங்களுடையது இல்ல, ஷைத்தானுடையது. அப்ப சினிமாக்களின் மூலமாக உங்க மனதுகளை கெடுத்து கொள்ளாதீர்கள். நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நாம தவறான விஷயத்தை பார்த்தா அந்த தவறான விஷயம் நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி விஷயம், இந்த ரமலான் மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்டது என்னன்னா 26 நோன்பு வரைக்கும் மதரசா நடக்கும், 27க்கு லீவ் விட்டுறலாம் அப்படின்றது தான். ஆனால் என்ன, அடுத்தடுத்த காலங்களில் லீவு கிடைக்காது. ஏன்னா ரம்ஜான் ஒன்னா சும்ராக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பொது தேர்வு வந்துடும், அதுக்கப்புறம் இஜித்திமா இருக்கும். அப்படிலாம் இருக்கிறதுனால ஏதோ இந்த ஒன்னா சும்ராவுக்கு இந்த வருஷம் ஒரு லக்கு கிடைச்சிருச்சு லீவு. ஆனால் கரெக்டாக இபாதத்துகளை செய்யுங்க, குர்ஆன் ஹத்த முடிங்க, நல்ல முறையில் பயன்படுத்தி எல்லா குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நல்ல பேர் இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாம்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்ம எதை கேட்டோமோ, எந்தெந்த விஷயங்களை நம்ம சொன்னோமோ அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தல் புரிவானாக. நம்முடைய இந்த சிறிய அழைப்பேற்று வருகை தந்த ஷேக் அலி அத்தா அவர்களுக்கு மிக்க ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்ற துவாவோடு, யூசுப் உஸ்தாத், அக்ரம் உஸ்தாத், ரிஃபாய் உஸ்தாத் போன்றவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. யூசுப் உஸ்தாத்லாம் நேற்று நம்முடைய சகோதரர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நானும் ஊரில் இல்லை, நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு தூங்கலை, நான் தூங்க விடலை, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட நைட்டு மகரீபில் ஆரம்பித்தது ஃபஜ்ர் வரைக்கும் தூங்கலை. அந்த பையனோட ஹாஸ்பிட்டலே இருந்தார், கூடயே இருந்தார். ஃபஜ்ருக்கு நான் வர்ற வரைக்கும், 6 மணிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பொட்டு தூங்காமல் அந்த மாணவருக்காக அவர் முழிச்சிருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு உறவு, இந்த மாதிரி ஒரு என்ன உறவு இருக்குது. ஃபத்தார் ரஹ்மான் மௌலாவுக்கும் யூசுப் உஸ்தாத் அண்ணன் தம்பியா இல்லை சொந்தக்காரங்களா, ஒரு உறவும் கிடையாது. ஒரே ஒரு உறவு தான், ஆசிரியர் மாணவர் உறவு. அப்போ ஒரு மாணவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தன்னுடைய தூக்கத்தை விட்டு எவன் விடுவான் இந்த காலத்துல? நைட்டு முழுக்க முழிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம அத்தாயினுடைய ஆசிரியர்களுடைய அமைப்பு. அதனால உஸ்தாதுமார்களுக்கு நம்ம துவா செய்யணும், அவர்களுக்கு அடிக்கடி நம்ம டச்சிலே இருக்கணும், ஃபோன் பண்ணி நல்லது விசாரிக்கணும், அப்போ தொடர்புல இருக்கணும். வீட்டுக்கு போனான்னா கட்டாயிடக்கூடாது, தொடர்பு இருந்தால் தான் கரெக்டாக நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next, I request our beloved principal of Attai Arabic and VA Exam Training Academy, Tariq Ahmed Bilali Ustad, to honor our chief dignitary with a shawl. Nare Takbir. Allahu Akbar. It's the perfect time to conclude the program. Before concluding the program, so I take question. Attention, standardists. Attention, standardists. Attention. I request our singing crew of Attai Arabic and VA Exam Training Academy to sing national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा, उच्चल दलति तरंगा, तव शुभ नामे जाहे, तव शुभ आशीष समाहे, काहे तव श्रेय गाथा, जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय जय